ஒரு அஜித் குமார்ன்ற பையனை காவல்துறை அதிகாரிலாம் சேர்ந்து அடிச்சு போட்டுருந்தாங்க. அதற்கு விஜய் ஒரு 2 நாள் கழித்து தான் பதிவு போட்டுருக்காருன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குல்ல, முதல்வர் வந்து தார்மீகமாக அங்கே போயிருக்கணுமா இல்லையா, இல்லைன்னா உடனடியாக குட்டியப்பாவை அனுப்பியிருக்கணுமா இல்லையா, அவர் பையனை அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா, பெங்களூரில் போய் கப்பம் கட்டிட்டு வந்தீங்கல்ல, ஏன் எந்த மீடியாவுமே பேசலை? ஏற்கனவே இவர் ஆசா ஒரு காணொலி போட்டிருப்பாரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பென்னிக்ஸ் ஜெயராஜுக்கு நடந்த அதே போன்ற ஒரு கொடுமை இப்போ தான் மிக படுபாதகமான கொடுமை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ இதை என்னன்னு எடுத்துப்பார் ஆசா, இதுக்கு பதில் சொல்லுவாரா? பிசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பெரியாரை படிச்சாரா படிக்கலன்னே தெரியல, முழுமையாக ஏற்றுக்கொண்டா எதற்காக பெரியாரை விமர்சிக்கும் போதெல்லாம் விஜய் வந்து கடந்து போறாரு, அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கட்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற 30 ஆண்டுகளாக மக்கள் சேவைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருத்தர் பெரியாரை படிக்காமல் இருப்பாங்க. மமிதாண்ட ஒரு நடிகைகிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் படங்களை நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, 26 ரிசல்ட் வரட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து முடிவு பண்ணணும்னு விஜய் சொன்னதா மமிதா ஹீரோயின் வந்து வெளில சொல்லியிருக்காங்க. இல்லை, கமலஹாசன் போன்று இல்லை அவர். கிருஷ்ணகிரியில் விஜய் அவர்கள் பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாக்கத்தியோட தொண்டர்கள்லாம் வந்து இறங்கி பிரச்சனை ஈடுபட்டு நம்ம பார்க்க முடிஞ்சுது. அது இங்கே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். எத்தனையோ பேர் பிஜேபியில் வந்து இதே மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மற்ற கட்சி விடுங்க, அதான் சொல்ல வரேன். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவை சேர்ந்த திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் அண்ணா. வாழ்த்துக்கள். இப்போது கிட்டத்தட்ட வந்து எலெக்ஷன் இன்னொரு 10 மாதம் தான் இருக்குது. ரொம்ப குறைவான ஒரு காலகட்டம். எல்லா கட்சிகளும் தங்களுடைய பிரச்சாரத்தை இருக்கட்டும், மக்கள் மத்தியில் அவங்களுடைய இதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் தாவேக்கா எந்த மாதிரி முன்னெடுப்புலாம் எடுத்துட்டீங்க? அது தமிழக வெற்றி கழகம் வந்து மக்கள் மத்தியில் இனிமேல் தான் போய் சேரணும் அப்படின்ற ஒரு கட்சியாக இல்லை. அதாவது எங்களை விட மிக வீரியமாக எதிர்கட்சிகள் வந்து கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் இன்றைக்கி நிதர்சனமான ஒரு உண்மையாக இருக்குது. அவர்களுடைய தவறான ஒரு செயல்களை வந்து ஒட்டுமொத்தமாக மறைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய போர்வையை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ தமிழக வெற்றி கழகத்தை இன்றைக்கி பேசினா தான் அவர்கள் செய்த தவறுகளாக இருக்கட்டும், அது பொன்முடி விவகாரமாக இருக்கட்டும், செந்தில் பாலாஜி விவகாரமாக இருக்கட்டும், அது வந்து இப்போ நம்ம விமான சாகசம் நடத்தினதாக இருக்கட்டும், இப்படி தொடர்ச்சியாக எல்லாத்துலேயுமே ஒரு பிரச்சனைகள் திமுகவுக்கு வரும்போதெல்லாம் டாஸ்மாக் பிரச்சனைகள் உள்பட அனைத்திலுமே அப்போ நம்ம பகிரங்கமாக சொன்னோம், இந்த டாஸ்மாக் பிரச்சனைகள் 1 மாதம் கூட தாங்காது, பேசி முடிச்சிருவாங்க அப்படின்றத வெளிப்படையாக நம்மளே பல பேட்டிகளில் நானே சொல்லியிருக்கேன். அதே போல் தான் இன்றைக்கி வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் அவர்களுக்கு இதுவரைக்கும் கலந்துக்காத ஒரு நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு அந்த விஷயத்தை பேசி அமுக்கப்பில் முடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாரு. இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இன்றைக்கி மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையில் தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கி அரசியலை முன்னெடுப்புன்றதுக்காக இன்றைக்கி 1 வருஷ குழந்தை 1.5 வருஷ குழந்தை அப்படின்றத சொல்லி இன்றைக்கி அந்த வந்து செல்ஃப் எடுக்கலை இவங்களுக்கு. அப்போ இந்த பயணம் வந்து இவர்களுடைய பயணம், தமிழக வெற்றி கழகத்தினுடைய பயணத்தை வந்து யாராலும் ஒரு அணை போட்டு காற்று வெள்ளத்தை வந்து அணை போட்டு எப்படி தடுக்க முடியாதோ அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நெடிய பயணமாக, வீரியமான ஒரு பயணத்தில் இன்றைக்கி கழக தோழர்களும் தளபதியினுடைய தம்பிகளும் தங்கைகளும் பயணத்தில் ரொம்ப வெகுவாக இருக்காங்க, வேகமாகவும் இருக்காங்க, விவேகமாகவும் இருக்காங்க. அந்த பயணத்தை பார்த்து இன்றைக்கி வந்து மக்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளோ ஸ்பீடாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்றத எல்லாத்தையுமே உணர்கிறாங்க. இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி திமுகவில் கூட வந்து பார்த்திங்கன்னா யாரையுமே வாடா போடான்னு சொல்லக்கூடாது, போவான்லாம் கூப்பிடக்கூடாது, தம்பின்னு தான் கூப்பிடணுன்னு. இது இங்கே இருந்துன்னா இத்தனை ஆண்டுகள் இல்லை. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது இந்த அஜெண்டா பிறந்திருக்கு. சீமான் அண்ணன் வந்து கடந்த 14 ஆண்டுகளாக இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே நான் அண்ணனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடியவர் தான். அந்த முறையிலுமே சொல்கிறேன், அந்த முன்னெடுப்புகள் கூட இன்றைக்கு தான் பேசப்படுதுன்ற. அண்ணன் வந்து 14 ஆண்டுகள் கத்துனால் கூட இன்னைக்கு தான் திமுகவில் பேசப்படுதுன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் பேசுகிறாங்க. நிச்சயமாக இங்கே இந்த முன்னெடுப்புகள், அதாவது எல்லாருமே அம்பேத்கர் கொள்கை பேசினவங்க தான். ஆனால் அவர்களுடைய கட்சியில் யாருக்கா அம்பேத்கரனுடைய படம் இருக்கா, கொள்கை தலைவராக ஏற்றுப்பாங்களா? ஆனால் நாங்கள் வந்து பிஜேபி வந்து இஸ்லாமியர்களுக்கு அண்ணன் திருமா போன்றவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ சமீபத்தில் உள்ள அறிக்கை, இஸ்லாமியர்கள் தான் பிரதான எதிரியா இல்லை, திமுக தான் பிரதான எதிரியா இல்லை, தலித்துகள் தான் பிரதான எதிரியா இல்லை, அப்போ வேற என்ன, அம்பேத்கரனுடைய சட்டம் தான் பிரதான எதிரி அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட இன்னைக்கு அவர்கள் மட்டும்தான் இருக்கிறார். அண்ணன் சொல்றாரு, நீலக்கொடியை தாண்டி அதில் சிகப்பை சேர்த்தது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. அது இப்போ எவ்வளோ பெருமையாக நினைக்கிறாரோ அது மக்களுக்கான களத்தில் இறங்குறாரு, போராட்டம் நடத்துகிறாரு. ஆனால் இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு
என்ன வாக்குறுதிகள் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் தாண்டி தவறுதலாக மக்களை வழி நடத்தும் போது, மக்களுக்கு செய்யாத போது, மக்கள் பிரச்சனை இன்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அண்ணன் போன்றவர்கள் பொறுமை காப்பது இங்கே வந்து மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ தாவேக்கா பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து விருதுநகர் மாவட்டம் மடப்புறத்தில் ஒரு அஜித்குமார்ன்ற பையனை காவல்துறை அதிகாரிலாம் சேர்ந்து அடிச்சு கொண்டிருந்தாங்க. அதற்கு விஜய் ஒரு 2 நாள் கழித்து தான் பதிவு போட்டிருக்காருன்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் இவ்வளவு தாமதம்? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். முந்தா நாள் நடந்த நிகழ்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையிலேயே கட்சி சார்ந்த அறிக்கை வந்துருச்சு. அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் தான் இன்னைக்கு ஏற்றப்பட்டிருக்குமே தவிர்த்து உடனடியாக 4 மாவட்ட செயலாளர்களுக்கு மேலே அந்த நிகழ்வில் போய் கலந்துக்கிட்டு அங்கே நடந்த அநீதிகளை வந்து, அதாவது அந்த அஜித்குமார்ன்ற சகோதரன் வந்து மிக கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல திமுகவுடைய லோக்கல்ல சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர்களுடைய அழுத்தத்தின் பேரால திமுக கொடி போட்ட வண்டியில் அவனுடைய தாயாரையும் அவனுடைய சகோதரனையும் ஏத்துறாங்க. ஆனால் அதுக்கு மக்கள் எல்லாம் சேர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்த உடனே தான் அதுக்கப்புறமா வண்டி மாறி பயணம் பண்ணி அவங்க வந்து அந்த வந்து ஒரு மரணத்தை வந்து மரணம்னு சொல்ல முடியாது, அந்த ஒரு கொலையை வந்து அதை வந்து வலிப்பு வந்துருச்சு, அதனால் விழுந்ததில் காயமாயிடுச்சு. 18 இடங்களுக்கு மேலே உடலுக்கு உள்ளேயும் எப்படி காயம் ஏற்படும்? இது வந்து இப்போ வரலாற்றிலேயே இல்லாத ஒரு மிக ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்க. அடிச்ச காணொலியும் இப்போ வெளியாயிடுச்சு. அடிச்ச காணொலியும் வெளியா இருக்கின்றது. அது இப்போ இல்லையா? நேற்று கொடுத்த அறிக்கையின்படி 1 மணி நேரம் ஒரு பிரேத பரிசோதனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருத்துவர்கள் 5 மணி நேரங்களாக பிரேத பரிசோதனை செஞ்சுருக்காங்க. கழுத்து பகுதிகள் மிகவும் அழுத்தப்பட்டிருக்கு, ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்குது, மண்டை ஓடுகள் உடைஞ்சிருக்குது, பாதங்களில் கூட அடிபட்டு இரத்த காயங்கள் இருக்குது, அவனுடைய ஆசன வாயிலிருந்து ரத்தம் அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு. தண்ணின்னு கேட்கும்போது மிளகாய் பொடியை கலந்து கொடுத்தக்கூடிய அவலங்கள்லாம் துரோகிக்கு கூட நடக்கக்கூடாது இல்லையா? அந்நிய நாட்டில் போரில் மாட்டினவனுக்கு கூட அந்த மாதிரி ஒரு சோதனைகள் பண்ணலையா? ஒரு குண்டை போடுவான், சாகடிச்சிருப்பான், அது ஒரு நிமிஷத்தினுடைய வேதனை. வடுகள் வேணால் ஆறாமல் இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடியவனை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தான் தவறு செஞ்சிருக்கானான்றது தெரியாமல் அவனை சித்திரவதைப்படுத்தி கொள்றீங்களே, இதுதான் காவல்துறையினுடைய வேலையா? இன்னைக்கு A+ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா ரவுடிகளும் ஒரு கொலை பண்ணிட்டு வந்தவன் எல்லாம் பந்தாவா சுற்றிக்கிட்டு இருக்கானே காரில். மிகப்பெரிய போதைப் பொருட்களையும் அயல்நாட்டு போதைப் பொருட்களையும் இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்கக்கூடியவன்லாம் சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். மிக பல லட்சம் ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள காரில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். VVIPன்னு சொல்கிறான். அவனுக்கு போலீஸ் சல்யூட் அடிக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இங்கே பார்க்குறோம். ஆனால் ஒரு சாமானியன், சாதாரணமானவன் அந்த குற்ற செயலை செஞ்சானான்றது கூட தெரியாமல் இருக்கும் பட்சத்தில் அவனை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு நடந்த விஷயம் என்ன? அதே போல் அந்த காவல் நிலையத்தில் இது 6வது நிகழ்வுன்னு சொல்கிறாங்க. இந்த ஆட்சி, இந்த 4 ஆண்டுகளுக்கு கடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் 35வது லாக்அப் டெத்துன்னு சொல்லப்படுது. அப்போ தொடர்ச்சியாக இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் திருமுல்லை வாயிலில், அம்பத்தூர் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமுல்லை வாயிலில் ஜான் மில்லர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஒரு பையனை அடித்து வாயெல்லாம் உடைச்சிருக்கிறார். 2002 5 நினைக்கிறேன் அவரும் ஒரு லாக்அப் டெத்து பண்ணியிருக்கிறார். அவருக்கு தொடர்ச்சியாக இதுதான் வேலை. கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகிறது, சஸ்பெண்ட் ஆகிறது, ஆட்களை மிரட்டுறது, அடிக்கிறது, இதே தான் அந்த ஜான் மில்லருக்கு வேலை. கைக்கூலிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள்ட்டான கைவிட்டு வாங்கிக்கிட்டு தொடர்ச்சியாக இந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் இருப்பார், திருமுல்லை வயலில் இருப்பார், அம்பத்தூரில் இருப்பார், திருமுல்லை வயலில் இருப்பார், இல்லைனா இந்த ஓட்டேரியில் இருப்பார். இதே போல் காவல் நிலையங்களில் தான் மாற்றி இருப்பார். ஏன் இவரெல்லாம் இன்னும் தண்டிக்கப்படலை? இந்த ஆட்சியில் தான் இப்படி அவ்வளோ நடக்குதுன்னு சொல்கிறீங்களா? ஏற்கனவே நடந்ததுக்கு நாங்கள் வந்து அப்போ சரிசமமாக அதை வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏற்கனவே திமுக என்ன சொல்கிறாங்க, ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் ஏற்கனவே இவர் ஆசா ஒரு காணொலி போட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக ஆட்சியிலும் நடக்குது லாக்அப் டெத்து, அதிமுக ஆட்சியிலும் நடக்குது, ஆனால் இப்பேற்பட்ட ஒரு கொடுமை நடக்கலைன்றார். அப்போது ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு நடந்த அதே போன்ற ஒரு கொடுமை இப்போ தான் மிக படுபாதகமான கொடுமை தான் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ இதை என்னன்னு எடுத்துப்பார் ஆசா? இதுக்கு பதில் சொல்வாரா? இன்னைக்கு வரிசையாக லைனில் வந்து சொல்வார் ரகுபதி. எதுக்கு எடுத்தாலும் ரகுபதி வந்து சட்டத்துறை அமைச்சர், எல்லாத்துக்குமே பதில் சொல்லுவார் இல்லையா? RS பாரதி எங்கே போயிட்டார்? PK சேகர் பாபு எல்லாத்துக்கும் போய்கிட்டு இருக்கீங்களே. மாடுகளை பாதுகாக்கணும்னு 1,30,00,000 செலவில் இந்த ராயபுரத்தில் பசுக்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு மரத்தை கட்டி வச்சுருக்கீங்க. ஆனால் ஒரு மனுஷனை காப்பாற்றுறதுக்கு ஏன் நீங்களாம் வாய் திறக்கலன்னு கேட்குறோம். மனிதாபிமானம் செத்து போச்சான்னு கேட்குறோம். காவல்துறையை தன்வசமாக இருக்கக்கூடிய முதல்வர் தோத்துட்டாருன்னு சொல்கிறோம். தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுங்கன்னு சொல்கிறோம்.
இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, யார் வந்து பாஜகவோட கொள்கையில மறைமுகமாக கடத்துறாங்களோ அவங்க தான் பாஜகவோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து பெரியாரை படிச்சாரா படிக்கலன்னே தெரியல, முழுமையாக ஏற்றுக்கொண்டா எதற்காக பெரியாரை விமர்சிக்கும் போதெல்லாம் விஜய் வந்து கடந்து போறாரு, அமைதியா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வந்து பெரியாரை பற்றி முழுமையாக புரிதலோட தான் இருக்கீங்க, எதனால பெரியாருக்கு ஆதரவாக பேச மாட்டேங்கிறீங்க? இல்லை, அண்ணன் வந்து திருப்பியும் இப்போவும் சொல்கிறேன், அண்ணன் மீது வந்து அளவுக்கு அதிகமான பற்று கொண்டவன், நான் அன்பு கொண்டவன். பல போராட்டங்களில் அவரோட தோளோட தோல் நின்றுருக்கேன். இன்னும் நான் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பல போராட்டங்களில் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம் நடத்திய 2017 அப்புறம் நடத்திய அனைத்து போராட்ட களத்திலுமே விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்றிருக்கு. எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைச்சது தான் சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கம். இப்போ அதன்படி நான் அவருக்கு பதில் சொல்கிறேன். பெரியாரையோ அண்ணாவையோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய சாதாரண எளிமையான குழந்தைகள் கூட இன்றைக்கி யாருன்றது தெரியும். அப்போது இன்றைக்கி ஒரு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு கட்சியை காலூன்ற செய்து இன்றைக்கி கொண்டு வராரு அப்படின்னா, கடந்த கட்சியை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற 30 ஆண்டுகளாக மக்கள் சேவைகளை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒருத்தர் பெரியாரை படிக்காமல் இருப்பாரா? இல்லை, அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து அம்பேத்கர் வந்து விமர்சிக்கும் போது அதற்கு வந்து நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, அதுக்கு அறிக்கையெல்லாம் விட்டுறீங்க. அப்பேற்பட்டவங்களாம் அறிக்கை விடும்போது இவர் உங்கள் கொள்கை தலைவராக தானே இருக்காரு. இல்லை, இப்போ இவரை பற்றி பேசும்போதுமே இதுக்குமே கண்டன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு. நம்ம கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் 2 பக்க அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. அது கொள்கை பரப்பு செயலாளர் மூலியமாக வெளியில் வர்றது தானே தவிர்த்து தலைவருடைய அறிக்கையை தான், கண்டன அறிக்கையை தான் அவர் வாசிக்கிறார். தலைவர் தளபதி அவர்கள் அந்த கண்டன அறிக்கையை தயார் செஞ்சு கொள்கை பரப்பு செயலாளர் மூலியமா வெளியிடுறாரு. அவர் பேசுறதுக்கும் கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறதுக்கும் ரெண்டு ஒண்ணு தானே. தலைமை நிலைய செயலாளர் RS பாரதி சொல்லக்கூடிய கருத்துக்கும் MK ஸ்டாலின் அப்பான்னு சொல்லக்கூடியவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? அவருடைய நிலைப்பாடு இல்லாம, அவருடைய அறிவுறுத்தல் இல்லாம, அவருடைய கவனத்துக்கு போகாம RS பாரதி ஒரு பேட்டியை கொடுத்துருவாரா? இருந்தாலும் கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து பேசுறாங்க. ஆனா விஜய் அவர்கள் வந்து எது குறித்து வந்து பெரிதளவு பேச மாட்டாரு, ஆளை வச்சே பேச வைக்கிறாருல்ல. அதை தான் இப்போ வந்து பேச வேண்டிய இடத்துல, பேசக்கூடிய மேடையில், எல்லாத்துலேயுமே வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல, அனைத்து இடத்துலையுமே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. தமிழகத்தில், இந்திய ஒன்றியத்தில் இது வரைக்கும் பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அது. ஓகேனா அது பண்றீங்க, கொள்கை எதிரியா வச்சுக்கீங்க, இவங்க அரசியல் எதிரியா வச்சிருக்கீங்க. அப்போ இவர்களுக்கான இன்னைக்கு ஓட்டை வாங்கக்கூடிய ஒரு இடத்துல அப்போ திமுக வந்து தன்னுடைய ஓட்டு பலத்தை இழந்துருச்சுன்னு நல்லா தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. இன்னைக்கு பல லட்சக்கணக்கான பேர் இருக்கான், கோடிக்கணக்கான பேர் உறுப்பினராக சேர்ந்திருக்கான். ஆதார் கார்டும் ஓட்டர் ஐடியும் இருந்தால் தான் உங்களால் உள்ளேயே வர முடியும். இன்னைக்கு 1.5 கோடிகளை தாண்டிடுச்சு உறுப்பினர். அப்போ 10 வயசுல உள்ளவங்க, 5 வயசுல உள்ளவங்க, 7 வயசு, அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதுக்கெல்லாம் ஒருபோதும் வாய்ப்பு இல்லை. அவர்கள் முழுமையான தகவல் இருந்தால் மட்டும்தான் அதில் உறுப்பினராக சேர முடியும். உறுப்பினர் அல்லாத இன்னைக்கும் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் 2026 ஓட்டு போடுவோம்னு சொல்லக்கூடிய பல லட்சம் பேர் இருக்காங்க. அதை மறுக்க முடியாது, கண்டிப்பா போடுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்கு வாக்களித்தாங்க சொல்லுங்க? ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களிச்சாங்க. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். அப்போ உங்களுடைய பலம் குறையலன்னு ஏன் பூசி மொழுகுறீங்க? எல்லா கட்சிகளிலுமே கொஞ்சம் கொஞ்சம் எல்லா கட்சிகளுமே வாக்கு சதவீதத்தை இழந்துட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் மொத்த வாக்கை இழந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வாக்கை ப்ரூவ் பண்ணிட்டு சொல்லணும். நான் இப்பவும் சொல்றேன், நான் கண்ணை மூடிட்டு உலகம் இருண்டு போச்சுன்னு சொல்லக்கூடியவன் இல்லை. இருக்கக்கூடிய கருத்துக்களை தெளிவாக பதிவு செய்யக்கூடியவன் தான். இப்பவும் சொல்றேன், உங்களுடைய பலத்தை இழந்துட்டீங்கன்னு தான் சொல்றேனே தவிர உங்களுடைய வாக்கு சதவீதத்தை ஒட்டுமொத்தமா இழந்துட்டீங்க. அதை உங்களுடைய பலத்தை நீங்க நிரூபிச்சதுக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஆணித்தரமா மக்கள் நம்புவாங்க. இப்பவும் அதுதான் சொல்றேன், 2026 மிக பிரம்மாண்டமான மக்களுக்கான ஒரு ஆட்சியா, மக்கள் ஆட்சியா நிறுவ போறது தலைவர் தளபதி தான்றதை சொல்றேன். இல்ல, அது வந்து மக்கள் மத்தியில சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நடிகை மமிதாண்ட ஒரு நடிகைகிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து இதுக்கப்புறம் படங்களை நடிப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, 26 ரிசல்ட் வரட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நான் பார்த்து முடிவு பண்ணணும்னு விஜய் சொன்னதா மமிதா ஹீரோயின் வந்து வெளில சொல்லியிருக்காங்க. அப்படி இவர் சொல்லலைன்னா அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ என்னன்னா 26 நம்ம போட்டிட்டு பார்ப்போம், ஜெயிச்சா முதலமைச்சர் ஆயிடலாம், இல்லைன்னா நம்ம பழையபடி நம்ம படம் நடிக்க போயிடலான்ற திட்டத்தில் இருக்காரா விஜய்? இல்லை, கமலஹாசன் போன்று இல்லை அவர். அதுதான் சொல்றேன், இதே கமலஹாசன் போன்று இல்லை அவர். நிச்சயமா மாற்றத்திற்கான ஒருத்தர் தான். எல்லாருமே அப்படித்தானே சொல்லி வராங்க. வரும்போது மாற்றம். நாம் தமிழர் வந்து எப்படி வரும்போது மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, இது ஒரு மாற்றத்திற்கான அரசியல் கட்சி. இப்போ வரைக்கும் தனிச்சு நிற்கிறாங்க. ஆமா, மாற்று கருத்தில். அதனால தான் நான் அதை சொல்றேன். நான் கண்டிப்பா மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்றத்திற்கான ஒரு கட்சின்னு முழக்கம் வைத்தவர் சீமான் அவர்கள். அதே போல தான்
இது மக்களுக்கான கட்சி, உண்மையிலேயே மக்களாட்சியை கொண்டு வரணுன்ற ஒரே இடத்துல நின்று ஊழல் எதிரிகள் இவர்கள் தான் கொள்கை எதிரின்றத வெளிப்படையாக அறிவிச்சுட்டு அதன்படி தான் இன்னைக்கு ஒவ்வொரு நகர்வுகளையும் கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதை நோக்கி தான் இன்னைக்கு கட்சியும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பொதுச் செயலாளருடைய ஒவ்வொரு அறிவுறுத்தலின் பேரிலும் ஒவ்வொரு இடத்துலையும் தமிழகம் முழுக்க இன்னைக்கு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் நிகழ்ந்துகிட்டு இருக்குன்றதை நீங்க மறுக்கிறீங்களா? இன்னைக்கு விஜய் வந்து எதுலையுமே ஈடுபட மாட்டேங்கிறாரு, கலந்து கொள்ள அவர் சொல்லாம இன்னைக்கு நடந்துருச்சான்னு கேட்கிறேன். அதாவது கீழே உள்ள தொண்டர்களை வச்சு நம்ம எல்லாமே பரப்புரை பண்ணணும், எல்லாமே போனோம், நம்ம அமைதியா இருந்துட்டு நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து முதல்வர் தான் வந்து நிக்கணும், இது வரைக்கும் தலைவர் தான் வந்து நிக்கணும்ன்றதெல்லாம் எந்த இடத்துல இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 1.5 ஆண்டுகள்ல விஜய் பரந்தூர்ல போய் மக்களை சந்திச்சாரு. அதை தாண்டி மக்கள் பிரச்சனை எதுல வந்திருக்காரு சொல்லுங்க? எல்லாத்துலயுமே சொல்ல போய் தானே வந்து மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் தொண்டர்கள் சந்திக்கிறாங்க. தலைவர் எப்போ வருவாரு? தொண்டர்களை தான் அங்க அறிமுகப்படுத்தணும். தலைவர் தான் உலகம் அறிந்த முகமாச்சே. அவருடைய கருத்துக்களை நம்ம வந்து யாருக்காக வெயில நின்று போராட மாட்டோம், நம்ம சிறைக்கு போக மாட்டோம், நம்ம வழக்கு வாங்க மாட்டோம், ஆனா நம்ம முதலமைச்சரா மட்டும் ஆகணும். நிச்சயமாக கிடையாது. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றோம். இதுதான் நீங்க வந்து மே மாசம் வருவார் சொன்னீங்க, அப்புறம் ஜூன் சொன்னீங்க. இல்ல இப்போ தேதியை அறிவிச்சிட்டாங்க, புரியுதுங்களா? ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பிறகு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றாரு. மக்கள் பிரச்சனையை கேட்கிறாரு. அனைத்து தொகுதிகளுக்கும் வராரு, அனைத்து மாவட்டங்களுக்கும் வராரு. இது ஒரு பெரிய நீண்ட பயணம், புரியுதுங்களா? அதில் எல்லா தொகுதிகளிலுமே அவருடைய கால் தடம் பதியும். நிச்சயமாக மக்கள் பிரச்சனை நீங்க சொல்றது புரியுது. அது வந்து வாக்குக்காக போறது. என்னதான் இருந்தாலும் அது உண்மையில மக்களை சந்திச்சா இன்னைக்கு வாக்குக்காக இல்ல அதாவது எலெக்ஷன் வருது, அதுக்காக மக்களை போய் சந்திக்கிற எல்லா தொகுதியிலும் பரப்புரை பண்றாங்க, அதை ஒத்துக்கலாம். ஆனா மக்களுக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த இடத்துல போய் நிக்கணும்ல. கள்ளக்குறிச்சியில போய் நின்னாங்க, நம்ம மறுக்கல. அதே மாதிரி அனிதா பாப்பா போய் நின்னாங்க, மறுக்கல. எல்லா தூத்துக்குடி துப்பாக்கி சுடுக்கு நின்னாரு, மறுக்கல. இப்போ கட்சி தொடங்கி வர மாட்டேங்கிறாருல. சுனாமிக்காகவும் போய் நின்னாரு. அன்றைக்கு ஈழத் தமிழர்கள் பிரச்சனையிலும் போய் நின்னாரு. மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க மறுக்கல. அதை எதுவுமே கட்சி ஆரம்பிச்சு 1 ஆண்டுகள்ல எங்கேயுமே போயிட்டு எதுவுமே பிரச்சனை இப்போ இன்னைக்கு இப்போ கூட இந்த பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொழிச்சலூர்ல இன்னைக்கு நீண்ட நாளான கோரிக்கையான ஒரு குப்பையை எடுக்கணும்னு சொல்லிட்டு குப்பை தனியா ஒரு அதாவது விளையாட்டு மைதானமான ஒரு இடத்துல குப்பை குடங்கு மேல கொட்டி வச்சிருக்கீங்க. அது திடீர்னு தீப்பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அதனால மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. 20 நாட்களுக்கு மேல ஆகியும் தண்ணீர் விடப்படலை. திமுகவினுடைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தான் சொந்தமா லாரி வச்சுக்கிட்டு ஒரு குடம் 10 ரூபான்னு சொல்லி ஆர்வ மினரல் வாட்டர் வாங்கி நான் தான் கொடுக்குறேன்ல, நீங்க எதுக்கு அந்த தண்ணியை எதிர்பார்க்குறீங்க, இதை வாங்கி குடிங்கன்னு கட்டாயப்படுத்துறாரு. புரியுதுங்களா? இன்னைக்கு ஒரு 7 கிலோமீட்டருக்கு மேல சாலைகள் வந்து சரியில்லை. ரொம்பவும் குண்டும் குழியுமா இருக்கிறது. ஒரு அவசர நேரத்துல நோயாளிகள் போறதுக்கோ பள்ளி குழந்தைகள் போறதுக்கோ மிகவும் சிரமமா இருக்கு. அதற்கான இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு 20 நாட்களுக்கு மேல கடந்து மாவட்ட செயலாளர் அலைகிறாரு. ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடியே மின்னல் குமார்னு சொல்லக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவரை சந்திச்சு மனு கொடுக்குறாரு. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இந்த பிரச்சனைகளை தீருங்கன்னு சொல்றாரு. இது அனைத்துமே பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இது எத்தனையுமே அறிவுறுத்தப்பட்டு தங்களுடைய பிரச்சனைகள், தொகுதியில் உள்ள பிரச்சனைகளை நீங்க வந்து உடனடியாக களம் காணுங்கன்னு சொல்லி இன்னைக்கு எடுத்து அனுமதி தந்தால் இந்த இடம், அனுமதி தரலன்னா எந்த இடத்துல வேணா போராட்டம் நடக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் அனுமதி கொடுக்குறாங்க. அந்த அனுமதி கொடுத்ததுல இப்போ அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் நேரம் இங்கே வரேன். அப்படி மக்கள் பிரச்சனை எந்த இடத்துலையுமே கைவிட்டுட்டு போகலை. இன்னைக்கு திருப்புவனத்தில் நடந்த அந்த அஜித்குமாரனுடைய மரணமாக இருந்தாலும் சரி அங்கே போய் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு. கோவை மாநகரில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தம்பி விக்கியினுடைய தந்தை இறந்துட்டாரு. பொதுச் செயலாளர் நேத்தே அங்கே புறப்பட்டு போயிட்டாரு. புரியுதுங்களா? அதுக்கு முந்தின நாள் சென்னையில் நிகழ்வு, அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசியில நிகழ்வு, அதுக்கு தமிழ்நாடு முழுக்க தொண்டர்கள் பொதுச் செயலாளர் இருக்கிறாரு. பொதுச் செயலாளர் 2024 கேண்டிடேட் நிக்க போறாரா? இல்ல நான் அதாவது பொதுச் செயலாளர் தான் நிக்க போறாரானா அவருக்கான வேலைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. தொண்டர்களான பார்க்கும்போது ஒரு அரசியல் வந்து ஒரு தெளிவில்லாத மாதிரி, ஒரு புரிதல் இல்லாத மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுறதை நம்ம பார்க்க முடியுது. காமராஜர் வந்து நிற்கிற மாதிரியும் விஜய் அவர்கள் உட்கார மாதிரியும் ஒரு புகைப்படம் வெளியானுச்சு. இளைய காமராஜர் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி விஜய் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் விஜய் அவர்கள் பிறந்தநாள் ஜூன் 22ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பட்டாகத்தியோட தொண்டர்கள்லாம் வந்து இறங்கி பிரச்சனையில் ஈடுபட்டு நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மக்களுக்கு எப்படி உங்கள் மேலே நம்பிக்கை வர நினைக்கிறீங்க? இல்லை, ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில அசம்பாவிதங்களை வச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை வந்து எடை போற்ற முடியாது. புரியுதுங்களா? அது அவர்களுடைய உள்நோக்கம் என்னன்றதும் தெரியாது. அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவர்கள் கட்சிக்குள்ளேயே இன்னும் எந்த பொறுப்புகளும் இல்லை. புரியுதுங்களா? அவர்கள் தவறானவர்களாக ஒரு நமக்கான ஒரு பாதுகாப்பு தேடலுக்காக ஒரு இடத்துக்குள்ளே வராங்கன்னா அது இங்கே வந்து தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். எத்தனையோ பேர் பிஜேபியில் வந்து இதே மாதிரி எல்லாம் நான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் கட்சி அதான் சொல்ல வரேன், அவர்கள் எல்லாமே அந்த கட்சியில் தான் இருக்காங்க.
இங்கே எந்த விதமான ஒரு விஷயம் நடந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு தீர்வை வந்து உடனடியாக தலைவருடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் பொதுச் செயலாளர் அவர்கள் உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்கிறார். இல்லை, உங்க தலைவர் விஜயுமே அறிவுறுத்துறாரு, அதெல்லாம் மறுக்க முடியாது, இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் கேட்க மாட்டாங்களே. இல்லை, காமராஜர்னு சொல்லியிருந்தாலும் அது அன்பின் மிகுதியால் ஒரு பெற்றோர் வந்து இருக்கக்கூடியதில் சொல்லக்கூடிய வார்த்தை, புரியுதுங்களா? அதை எடுத்துக்கிட்டு போடக்கூடியதெல்லாம் தலைமை அறிவிப்பு கொடுத்துருக்கா, இப்படி போஸ்டர் அடிங்க, பேனர் அடிங்கன்னு சொல்லிட்டு எந்த விதமான இதுவுமே இருக்காது. இவர்களுக்கு வந்து அரசியல் தெரியலையா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்னைக்கு நம்ம என்ன தான் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், நான் வந்து ஒரு பெரிய பைக் ரைடர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி புதுசாக ஒரு பையன் பைக் ஓட்டிகிட்டு வரும்போது அவன் பண்ணுற எல்லாமே எனக்கு தப்பாக தான் தோணும். ஏன்னா நான் தான் ரொம்ப நாளாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேனேன்ற என் நினப்பு எனக்கு. அவன் கரெக்டாக தான் ஓட்டியிருப்பான், எங்கே அவன் விபத்து ஏற்படுத்தியிருக்க மாட்டான், கவனமாக வந்திருப்பான், கவனமாக நிறுத்தியிருப்பான், புரியுதுங்களா? ஏன்னா நீங்கள் அனுபவம் ரீதியாக அப்போ அரசியல் கட்சியிலே தொடர்ச்சியாக பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதும் இன்றைக்கி பார்க்கும்போதும் இவர்கள் இது பண்ணக்கூடியது சரியோ தவறோ அப்படின்ற மனப்பான்மை வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தோணுமே தவிர்த்து, தம்பி தங்கைகள் அந்த அத்தனை பேரும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு மாவட்டம் என்ன சொல்லுதோ, தலைமை என்ன சொல்லுதோ, பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அந்த அத்தனை பேருனுடைய அறிவுறுத்தலுக்கு உட்பட்டு தான் அத்தனை பேருமே நடந்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2026 தேர்தல் வந்து விஜய் அவர்கள் புதுச்சேரியில் போட்டியிட போறாரு, விக்கிரவாண்டியை தேர்ந்தெடுத்து அந்த நோக்கத்தெல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை விஜய் வந்து புதுச்சேரியில் போட்டிடலாம் கூட புசியானந்த் அங்கே போட்டியிட வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. விஜய் வந்து மதுரையில் போட்டிடுவார், அதுக்கப்புறம் வந்து திருச்சி, சென்னைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கீங்க? யாராருக்கு எப்படி எந்த அடிப்படையில் தொகுதியெல்லாம் ஒதுக்குறீங்க? இல்லை, அதாவது கற்பனைகளுக்கும் யூகங்களுக்கும் நிறைய விடை தேடிக்கிட்டு இருந்தோம்னா 2 பேருக்குமே கிடைக்காது. ஒவ்வொருத்தரும் அவர்களுக்கு உட்பட்டு அதை வந்து ஒரு ட்ரோல் ஆக்குனா தான் சொல்கிறேன். திமுகவுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் பண்ணக்கூடிய தவறுகளை மதிக்கணும். இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, முதல்வர் வந்து தார்மீகமாக அங்கே போயிருக்கணுமா இல்லையா? இல்லைன்னா உடனடியாக அப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, குட்டி அப்பாவை அனுப்பியிருக்கணுமா இல்லையா? அவர் பையனை அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லை, பெங்களூரில் போய் கப்பம் கட்டிட்டு வந்தீங்கல்ல, ஏன் எந்த மீடியாவுமே பேசலை? PK சேகர் பாபு ஏன் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறாரு? எவ்வளோ தில்லா நின்று சவுண்டு கொடுத்தாரு, சனாதானத்தை நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்னு. ஏன் எந்த மீடியாவுமே காட்டலை? பெங்களூர் இதுக்கு தான் போகிறாருன்னு சொல்லலை. சாதாரண ஒரு செய்தியாக தானே போட்டிங்க, ஏன் பிரேக்கிங் நியூஸ் போடலை? எல்லாத்தையுமே சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கணும். தாவேக்காவை வச்சு இவர்கள் வந்து அதாவது இவர்கள் பண்ணக்கூடிய அத்தனை செயல்களும் திட்டங்களும் பிஜேபிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடியதும், பிஜேபிக்கு மறைமுகமாக இல்லை, இன்றைக்கு நேரடியாகவே தெரியுது அவர்கள் துணை போய்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஒருத்தன் திருடிக்கிட்டு ஓடுறான், அவனால் அதுக்கு மேலே ஓட முடியல, பின்னாடி மக்கள் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அவனும் என்ன தெரியுமா சொல்கிறான், கையை நீட்டி திருடன் ஓடுறான்னு கத்திக்கிட்டே ஓடுறான். இருக்கக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் அவனை கடந்து போயிடுறாங்க, இவன் ஈஸியாக போயிடுறான். அதே மாதிரி தான் இன்றைக்கி திமுகவனுடைய நிலைப்பாடு. மக்கள் இன்றைக்கி செத்துக்கிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி முந்தா நாள் நடந்த நிகழ்வு நுங்கம்பாக்கத்தில் 8 வயசு சிறுமி, ஒரு அசிஸ்டண்ட் எஸ்ஐ, ARS எஸ்ஐன்னு சொல்லக்கூடியவர் இன்னும் எஸ்ஐயாவே வரலை, இன்னும் இப்போ இதில் தான் இருக்கிறாரு, ட்ரைனிங்கில் தான் இருக்கிறாரு, அசிஸ்டண்டாக தான் இருக்கிறாரு. 8 வயசு குழந்தைய பாலியல் வன்புணர்வு பண்ணி, ஆனால் அந்த ஜெய்பீம் படத்தில் எப்படி ஒரு கதை உருவாகுமோ, வழக்கு எண் 18/19 அந்த கதை வசனம், அந்த கதை எப்படி வந்ததோ அதே போல் குழந்தையனுடைய தந்தை மேலே இன்னைக்கு இந்த எஸ்ஐயை காப்பாற்றலைன்னா சட்டத்தில் மிகப்பெரிய ஓட்டை இருக்கிற மாதிரி ஆகிடுமே, காவல்துறை மீது மிகப்பெரிய ஒரு களங்கம் ஏற்பட்டுருமே அப்படின்றதுக்காக அந்த குழந்தையினுடைய தகப்பன் மேலே பாலியல் வன்புணர்வு போக்சோ ஆக்ட் போடுறதுக்கு தயாராகுது. மீடியாக்கள் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ அதுக்கான நடவடிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. ஏன் அவன் தான் செஞ்சானா, அவனை ஏன் கைது பண்ணுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது நடந்திருக்கிற தவறுதுன்னு சுட்டி காட்டுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? கைதானதுக்கப்புறம் கைதியை பிடிச்சி சுட்டு கொள்றீங்களே, கட்ட பஞ்சாயத்து போல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் மரியாதைக்குரிய IPS அவர்கள், சென்னையில் கமிஷனராக இருக்கக்கூடியவர். இன்றைக்கி எல்லாத்தையுமே எல்லா இடத்துலையுமே போதைகள் மலிந்தோடி கடந்துக்கிட்டு இருக்குது, அயல்நாட்டு போதைப் பொருட்கள் அனைத்துமே கிடச்சிக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் தடுத்துட்டிங்களா? போதைப் பொருளை பயன்படுத்தினவரை பிடிச்சிட்டிங்க, வித்தவன் யார்? ஏன் உங்களால் பிடிக்க முடியல? அப்போ தோற்று போயிட்டோன்னு சொல்லுங்கள், காவல்துறை மாற்றுங்க. உடனடியாக ஒரு IPS-ஐ மாற்றினீங்கல்ல, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பொறுப்பேற்றுக்க போகிறீங்க? இப்போ திமுக வந்து தோற்கடிக்கணும், திமுக ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து குடும்பமே ஆட்சி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் எதிரில் நீங்கள் நிற்கிற எல்லாருமே தனிச்சு தான் போட்டிட்டுறீங்க. எல்லாருமே இப்போ தாவேக ஒரு பக்கம் தனியாக நிற்கிறீங்க, நாம் தமிழர் சீமான் ஒரு பக்கம் தனியாக இருக்காரு, இந்த பக்கம் அதிமுக பாஜக ஒரு பக்கம் நிற்கும் போது மறுபடியும் வந்து திமுக ஆட்சி தானே வர்றதுக்கு இதாக இருக்கும். இல்லை, பாஜக வந்து அதுக்காக வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவை வளர்க்கணுன்றது ஒருபோதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அல்ல.
தமிழக வெற்றி கழகத்தினுடைய நோக்கம் அதுவாக இருந்தால் ஒருவேள் சேர்ந்தால் அதில் சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு தான் பிஜேபி நல்லா யோசிக்கும். இன்றைக்கி 4 சீட்டு வச்சுருக்கா, நாளைக்கு 20 சீட்டு ஆக்கிறதுக்கு என்ன வழியை தான் அவர்கள் தேடுவார். அப்போ சித்தாந்தத்தில் பாசிசத்தை எப்படி வளர்க்கணுன்றத கட்டமைப்பை அடியிலிருந்து இன்றைக்கி இல்லை 100 ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டவர்கள். காங்கிரஸ் ஆட்சி வரும்போது காவியை கலத்தி போட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனையாளர்கள்லாம் வெளியில் போங்க காங்கிரஸ் இருந்துன்னு சொல்லும்போது காவியை கலத்தி போட்டுட்டு கதர் சட்டையை மாட்டிக்கிட்டு அங்கேயே இருந்தவர்கள் தான். அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. பாஜக அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்கன்றது தான் அதிமுக நீங்கள் கூட்டணி வைக்கல இல்லைன்னா இப்பவும் சொல்கிறோம். தலைவர் தளபதி அவர்கள் மேடையில் பிரகடன மேடையில் என்ன சொன்னாரோ, முதல் மாநாடு மேடையில் என்ன சொன்னாரோ அதில் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான மாற்றமுமே இல்லை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி. புரியுதுங்களா? வேற யாரு கூட போக மாட்டீங்க, யார தலைமை ஏத்தும் போக மாட்டீங்க. நிச்சயமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமையில் தான் கூட்டணி. வருபவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னார். அது அண்ணன் சீமானே வரவேற்றிருக்கிறாரு. அவர் சொன்னது அண்ணன் சீமான் அவர்களை குறிப்பிட்டு சொன்னதுனால சொல்றேன். இல்ல அதை இதையும் கடந்துடுறேன். அப்போ அண்ணன் திருமா போன்றவர்கள் வரவேற்கத்தக்கது. ஆனால் இது ரூமுக்குள்ள பேச வேண்டிய, ஏன் வெளிப்படையா பேசினா ஏன் இந்த பதட்டம்னு கேட்குறோம். அப்போ இது வரைக்கும் யாருமே சொல்லாதது தமிழக அரசியல்ல இன்னைக்கு எல்லாமே பேசுறீங்க. வந்து நான் என்ன சொல்றேன்னா, திமுகவோட கூட்டணி, நாங்க என்ன பண்ணாலும் கூட்டணின்னு ஏன் அண்ணன் திருமாவால சொல்ல முடியல? சொல்லிட்டாரு அவர் 26 வரைக்கும் நாங்கள் தான் கூட்டணியில் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சொன்னதையும் பேசுங்க. இப்போ ஒரு மாநாடு நடத்தினார் இல்லையா, அதில் என்ன சொன்னார்? சீட்டுகள் வந்து அதிகரிப்போம்னு சொல்லியிருக்காரு. அதிமுக கூட எங்க யாருக்கு வைக்கக்கூடிய அழுத்தம்னு கேட்குறேன். அப்போ சொல்லுங்க, சீட்டுகள் அதிகரிச்சாதான் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லுங்க. ஏன் ஆணித்தனமா சொல்லுங்க. ஆமா, கோ பாலகிருஷ்ணன் சொன்னார் இல்ல, எழுதப்படாத இங்க எமர்ஜென்சி நடக்குதா, ஒண்ணுமே புரியலையே, இங்க சட்டங்கள் என்ன, இப்போ காவல்துறை செயல் எழுந்துருச்சுன்னு சொன்னாரு. ஏன் குற்றங்கள் அதிகமாகிடுச்சுன்னு சொன்னார். மாநில தலைவர் மாற்றப்படுறாரு. ஓகே, புரியுதுங்களா? வேல்முருகன் அண்ணன் என்ன கொக்கரிச்சாரு, எந்திரிச்சு கத்துனாரு. இன்னைக்கு அவர் பேசின வாய்ஸும் கூட திமுகக்காக பேசினது தான். இப்போ திமுகக்காக பேசிட்டு என்ன ஆயிடுச்சு? தவறான ஒரு நிலைப்பாட்டில் தவறான ஒரு கருத்தை சொல்லிட்டு வெட்டிட்டாங்க ஒட்டிட்டாங்கன்னாரு. அண்ணனுடைய போராட்டத்துக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகனா தெரியறதுக்கு முன்னாடி பொன்பருத்தி வேல்முருகனாக இருந்து முந்திரிக்காடு வேல்முருகனாக இருக்கும் போதுலேருந்து அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம் இல்லையா? அப்போ தெரியாதவரில்லை. ஏன் உங்களுடைய போராட்ட குணமும் வீரியமும் நான் நேரடியாக கேட்டவன். ஏன்னா 5 வருஷம் நம்ம வந்து ஆட்சியிலே இல்லாத போது ரொம்ப வீரியமாக பண்ணமே, எதுவுமே பண்ண முடியலன்னு நேரடியாக என்கிட்ட சொன்னவர். புரியுதுங்களா? இந்த அவரே தான் இப்போ காணொலி விட்டார். இந்த இப்போ இதில் எதுவுமே பண்ண முடியல, நான் ஒரு கலைக்கல்லூரி கேட்குறேன் தரமாட்டுறாங்க, அன்னைக்கு ஷட்டர் மாற்றணும்னு சொல்கிறேன் பண்ண மாட்டேன். இவ்வளோ தான். உங்களை அடிமையாக்கி தும்சமாக்கி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ன்ற ஒரு கட்சியை எப்படி தகுடு பொடியாக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனாங்களோ, இன்றைக்கி மதிமுகவை பண்ணி வச்சுருக்கிறாங்களோ, அதே போல தான் எல்லாமே நடக்கும். இறுதியான கேள்விண்ணா, நாம் தமிழரும் தாவேக்காவும் கூட்டணி வைப்பாங்கன்னு நிறையா முன்னாடி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றி பேச வரதே எதுவுமே இல்லை. அதாவது கடைசி காலகட்டத்திலேயாச்சும் 26க்கு அப்புறமாச்சும் நாம் தமிழரும் தாவேக்காவும் இணைய வாய்ப்பு இருக்கா? ஒன்று சேருவீங்களா? 2026க்கு பிறகு நடக்கக்கூடியதுக்கு இப்போ நம்ம வந்து சொன்னால் அது ஜோசியம் மாதிரி ஆகிடும். கருத்தியெல்லாம் இப்போ வந்து சொல்கிறோம்னா மக்கள் நலனுக்காக கை கோர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் யாருக்குமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போது மக்கள் நலன் சார்ந்து தான் இன்றைக்கி வரைக்கும் தனித்து போட்டிக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் சீமான். மக்கள் நலனுக்காக தான் வந்திருக்கிறாரு, மக்களை மட்டும்தான் மையப்படுத்தி இருக்கிறாரு. எந்த விதத்திலும் பணத்துக்காகவோ சீட்டுகளுக்காகவோ தாவேக்கா எந்த இடத்துலையுமே விலை போகலை. நீங்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் பிஜேபி வந்து இன்றைக்கி வந்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் வந்து இப்போ தாவேக்காவின் பக்கம் அதிக அளவில் வந்துருச்சுன்றது நல்லாவே தெரியும். அதற்கான ஒரு பிஜேபியினுடைய திமுகவினுடைய பிஜேபிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஏன்னா 2 பேரும் கள்ள உறவில் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், வருவார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஏன் இந்த இப்போ இல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க? உங்களுக்கு இன்னும் இங்கே என்ன இருக்குது? தைரியமான ஆளாச்சு இல்லை, இத்தனை ஆண்டுகள் அண்ணன் சீமான் தனித்து போட்டிடுறாருல, நீங்கள் இந்த நில்லுங்கன்னு சொல்கிறோம். உங்களுக்கு அதுக்கு தான் உங்களுக்கு தெம்பு இல்லையே, திராணியும் அதிகாரமும் இல்லையே. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, இங்கே வாக்குகள் இல்லை, மக்கள் மனசில் நீங்கள் இல்லை. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பிபிசி நிறுவனம் எப்படி வந்து ஒரு மோடி ஆஃப் கொஸ்டின்ஸ்ன்ற ஒரு படத்தை எடுத்துகிட்டு வந்து தடை தான் பண்ணீங்களே தவிர்த்து அது உண்மை இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியல. 2000 பேரை கொண்டு குவிச்ச மோடியினுடைய படத்தை 20 ஆண்டுகள் கடந்து ரிலீஸ் பண்ணும்போது அதை தடை தான் பண்ணீங்க. அதை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியலையே. இந்த ஆணவ கொலைகள் இன்னும் தொடரணுமான்னு கேட்குறோம். அப்போ அப்பேற்பட்டவர்களோட கூட்டணி சேரக்கூடாதுன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வேண்டும்.
அது மக்களையும் மண்ணையும் நேசிக்கக்கூடியவர்கள் கைகோர்ப்பதில் 2026க்கு அப்புறம் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு நல்ல முன்னெடுப்பாக இருக்கும். அது அந்த 2026க்கு அப்புறம் உள்ள கருத்தை இப்போ நம்ம எதையுமே வெளிப்படையாக சொல்ல முடியாது. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ